விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிக்கலாமா வேண்டாமா என சற்று முன் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எடுத்த அதிரடி முடிவு. தமிழக அரசியலில் திடீர் திருப்பம், கடும் அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4 அன்று வெளியான நிலையில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவிற்கு ஆதரவாக இருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் விஜயின் தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தாவேகாவின் பெரும்பாலான வேட்பாளர்கள் புது முகங்களாக இருந்தாலும் அத்தனை கருத்து கணிப்புகளையும் தாண்டி தாவேக திமுக அதிமுகவை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்சி அமைக்க விஜயின் கட்சிக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தாவேக வெற்றி பெற்ற 108 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்தாக வேண்டும். எனவே 13 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு அந்த கட்சிக்கு தேவை. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவிற்கு முழு ஆதரவையும் வழங்கியது. அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரின் ஆதரவு தாவேகாவிற்கு கிடைத்திருக்கிறது. அதாவது தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. மேலும் மீதமுள்ள கட்சிகளுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. குறிப்பாக பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளிடம் விஜய் ஆதரவு கேட்டு இருந்தார். அதே சமயம் அதிமுகவுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படும் நிலையில் அதனை 2 கட்சிகளும் மறுத்திருக்கிறது. மேலும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தாவேகாவிற்கு ஆதரவு இல்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டார். இதற்கிடையில் தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார். மேலும் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை அவர் வழங்கவில்லை என கூறி ஆளுநர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் விஜய் பதவி ஏற்பது தள்ளி போனது. எப்பொழுதுதான் விஜய் பதவி ஏற்க போகிறாரோ என்று தாவேகாவினரிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதற்கிடையில் அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஆளுநரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆளுநர் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க மே 8 வெள்ளிக்கிழமை வரை கால அவகாசம் வழங்கியதாக சொல்லப்பட்டது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலைதான் தற்போது விஜயின் நிலை என்று விஜய் ரசிகர்கள் விஜயை நினைத்து மிகவும் மனம் வருந்தி வருகின்றனர். ஆனால் விஜய் சுலபமாக பதவி ஏற்றிருக்கலாம், அவர் தவறு செய்துவிட்டார் என்று தற்போது பலரும் கூறி வருகின்றார்கள். அதாவது சட்டப்படி ஒரு மாநிலத்தில் எந்த கட்சிக்கும் முழு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆளுநர் தனி பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது மரபு. அவர்களுக்கு போதிய இடங்கள் இல்லாவிட்டாலும் பதவி பிரமாணம் செய்துவிட்டு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடலாம். தற்போதைய நிலவரப்படி விஜயின் தாவேகா 107 இடங்களுடன் தற்போது தனி பெரும் கட்சியாக உள்ளது. எனவே விஜய் எந்த ஆதரவு கடிதமும் தராமல் நாங்கள்தான் தனி பெரும் கட்சி, எங்களை ஆட்சி அமைக்க அழையுங்கள் என்று மட்டும் கோரிக்கை வைத்திருந்தார் ஆளுநர் அவரை அழைப்பதில் சட்ட சிக்கல் இருந்திருக்காது. ஆனால் அவசரத்தில் விஜய் ஒரு தவறை செய்திருப்பதாக அரசியல் ஆலோசகர்கள் கருதுகின்றனர். ஆளுநரை சந்தித்த போது விஜய் தனது 107 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் இணைத்து மொத்தம் 112 பேரின் ஆதரவு தனக்கு இருப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறார். இங்குதான் சிக்கல் உருவாகி இருக்கிறது. ஒருவேளை விஜய் ஆதரவு கடிதமே தராமல் இருந்திருந்தால் ஆளுநர் அவரை தனி பெரும் கட்சி தலைவராக பார்த்திருப்பார். ஆனால் விஜய் தானாகவே முன்வந்து கூட்டணி கணக்கை காட்டியதால் ஏன் 118 வரவில்லை என்ற கேள்வியை ஆளுநர் எழுப்ப விஜயே வழிவகை செய்துவிட்டார். இந்த நிலையில்
112 என்பது ஆட்சி அமைக்க தேவையான 118 விட 6 இடங்கள் குறைவு என்பதால் முழு பெரும்பான்மை இல்லாத ஒருவரை எப்படி அழைப்பது என்று ஆளுநர் தரப்பு பிடிவாதம் காட்ட தொடங்கியிருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் தற்போது இந்த விவகாரத்தில் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்தி வருகிறார். விஜய் சமர்ப்பித்த கடிதத்திலேயே 118 இடங்கள் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. எனவே குதிரை பேரத்திற்கு வழிவகுக்காமல் தெளிவாக பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே அழைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் டெல்லியில் உள்ள சட்ட வல்லுநர்களுடன் தீவிர ஆலோசனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜயின் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து இருப்பதால் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண்ணான 118க்கு இன்னும் 2 இடங்கள் தேவை. அந்த 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே விஜயின் முதல்வர் கனவு நிறைவேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக தாவேகா பெரும்பான்மை கிடைக்காமல் தத்தளித்து வரும் நிலையில் விசிக ஆதரவு தந்தால் எளிதில் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும், பெரும்பான்மையும் கிடைக்கும். ஆனால் விசிகாவோ நேற்று இன்று நாளை என முடிவை கூறாமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னணி காரணமாக துணை முதல்வர் மற்றும் முக்கிய துறையை கேட்பதால் தான் இந்த தாமதம் ஆவதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்புடனே இருந்து வருகிறது. தற்போது கோட்டையை நெருங்கியுள்ள விஜய்க்கு 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்திருக்கிறது. இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவை என்ற நிலை உள்ளது. இந்த நிலையில் விசிக இன்று தனது முடிவினை தெரிவிக்கும் என திருமாவளவன் கூறியிருந்தார். இதனால் விஜய் முதல்வர் ஆவது கிட்டத்தட்ட திருமாவளவன் கையில்தான் உள்ளது. விஜயும் மத சார்பற்ற கட்சியுடனேயே கூட்டணி வைக்க விருப்பப்படுவதால் திருமாவளவனை மலை போல் நம்பியிருக்கிறார். ஆனால் அவரோ கடந்த 3 நாட்களாகவே ஆலோசனை நடத்துகிறோம், உடனடியாக எதையும் சொல்லிவிட முடியாது, கட்சியில் உள்ள நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்துதான் முடிவு எடுக்க முடியும் என 3 நாட்களாக கூறி வருகிறார். நேற்று வரை ஆதரவா இல்லையா என வெட்டு 1 துண்டு 2 என திருமாவளவன் இதுவரை சொல்லவில்லை. இதனால் விஜய் முதல்வர் ஆகும் நாள் நீண்டு கொண்டே போகின்றது. இந்த நிலையில் விஜய் ஏற்கனவே தங்களுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதாக கூறியிருப்பதால் துணை முதல்வர் பதவி அல்லது முக்கிய துறையை விசிக கேட்க இருப்பதாகவும் அதனால்தான் இந்த தாமதம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் என இரு கட்சிகளும் தாவேகாவின் அமைச்சரவையில் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சரவையில் விசிக சார்பில் திருமாவளவன் இடம்பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சிபிஐ, சிபிஎம் ஆகிய இரு கட்சிகள் தாவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்காது என்றும் அமைச்சரவையில் இடம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்தால் அங்கு திருமாவளவன் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. விசிக உயர்நிலை குழு கூட்டத்தில் துணை முதல்வர் மற்றும் முக்கிய துறையில் அமைச்சர் பதவி தந்தால் மட்டுமே விஜயுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சற்று முன் விசிக தலைவர் திருமாவளவன் தன்னுடைய இறுதி முடிவை தெரிவித்து இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தாவேகா ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு கொடுக்க வேண்டுமென்றால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் அந்தந்த பெயர்களிலேயே தொடர வேண்டும் என்றும் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை தாவேகா முன்னெடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் தாவேகாவிற்கு நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ஆட்சி அமைக்க திருமாவளவன் விதித்த இந்த நிபந்தனை சரிதானா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.